சீமான் வார போற முழு பேருக்கும் பேடி கொடுக்குறது, கத்துறது, கதறது, அடிப்பண்டா உடப்பண்டா அந்த முள்ளிவாய்க்கால் சீனா உடையில வந்து சீமானன் அவர்கள் ஆரோ ஒரு பைத்தியத்துக்கு பதிலடி கொடுத்துருக்கிறார். எப்படி ஆமராட்சி திண்டவரா, அது எப்படி திண்டவர், பொறிச்சு திண்டவரா அல்லது இறைச்சி வதக்கி திண்டவரா, இப்படி பெரியாரின் கொள்கையை முன்வைச்சு கொண்டு ஏமாதி கொண்டு திமுக அழியோட மாட்டேன். ஆறு ஒரு சில பாடசாலையில பாருங்க 7, 8, 9 வருஷத்துக்கு மேல 10 வருஷத்துக்கு மேல ஒரு ஆசிரியர் இருந்தால் அந்த பள்ளிக்கூடம் முழுக்க ஊழலாத்தான். எனக்கு அரசியல் தெரியாதென்றால் நீங்கள் நேரடி விவாதத்துக்கு என்னோட வர வேண்டும். விமர்சனங்களை நான் விளை நிலங்களாக்குவேன். 75 வருடமா இருந்தவர்களால இந்த மாதிரி செய்ய முடியல. 10 நாள் 15 வந்து வியால இப்படி மேடம் செய்ய முடியும். இன்னும் போட்டி கொடுக்கல, வார மெக்கெல்லாம் நீட்டினா போட்டி கொடுக்கல. வணக்கம் உறவுகளே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொன்னால் கிளிநொச்சியில் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்காலுக்கு முதல் நாள் நான் வந்து ஒரு மக்கள் கவிஞன் செல்வா அவர்களை பேட்டி எடுத்து போட்டிருந்தேன். அந்த பேட்டி வந்து உடனே அது பெரிய அளவில் ஓடாட்டியும் கூட பிறகு அது வந்து வைரலான ஒரு வீடியோ மாறிடுது. அந்த நேரம் நிறைய பேர் அவரை வந்து மீண்டும் பேட்டி எடுத்து போட சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட நிறைய விமர்சனமான கருத்துக்கள் இருந்தது, நிறைய விஷயங்கள் இதில் இருந்தது. இது அனைத்தையுமே அவருக்கு நேரடியாக போயிட்டு மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறோம். வாங்க அப்படி கொடுத்துருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். முள்ளிவாய்க்காலுக்கு முதல் நாள் நாங்கள் ஒரு பேட்டி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த பேட்டி பலரது வரவேற்பை பெற்றிருந்தது. அதில் நிறைய நல்ல கருத்துக்கள் இருந்தது, விமர்சனமான கருத்துக்கள் இருந்தது, இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் குறிப்பாக உங்களுக்கு அரசியலே தெரியாது, இவர் கதைக்கிறது அவ்வளவு சரியில்லை என்ற மாதிரியான சில விமர்சனமான கருத்துக்கள் வந்திருந்தது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிலத்திலும் புலத்திலும் உள்ள தமிழ் சொந்தங்களே, உறவுகளை அனைவருக்கும் அறிந்து கொண்ட வணக்கம். உண்மையிலே இந்த விமர்சனங்கள் பாராட்டுதற்குரியது. அதில் விமர்சனம் என்று சொல்லும் பொழுது சிலர் வந்து எங்களை நல்ல மாதிரி விமர்சிப்பினோம், அவர்கள் நல்லவர்கள் என்றும், அதுங்களை சில பேர் வந்து கூடாத மாதிரியா அல்லது அவதூறு சொல்வது போல விமர்சிப்பார்கள். அவர்கள் கூடாதவர்கள் என்று நான் ஒரு நாளும் கருதுறது இல்லை. விமர்சிக்கிற எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஏனண்டா நான் எப்படி பார்க்குறேன்டா, ஒரு விளையாட்டு போட்டியை பாருங்கள். விளையாட்டு போட்டியில் நாங்கள் விளையாடுறோம். இந்த விளையாட்டு போட்டியில் விளையாடினவர்களில் யாருக்கு வரலாறு இருக்குமென்று சொன்னால் வென்றவர்களுக்கும் தோற்றவர்களுக்கு தான் வரலாறு இருக்கும். ஒருத்தன் ஓடி வந்து 1ஆம் இடம் வந்துட்டான், 2ஆம் இடம் 3ஆம் இடம் வந்து பரிசு பெறுகிறான், விருதுகளை பெறுகிறான், சாம்பியனை பெறுகிறான், கப்பை பெறுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு வரலாறு இருக்கும். அதுபோல் அந்த விளையாட்டிலேயோ அல்லது ஏதாவது ஒரு போட்டியில் ஏதாவது ஒரு நிகழ்வில் தோற்றவனுக்கும் வரலாறு இருக்கும். அவன் அடுத்த தலைமுறையில் தோக்கக்கூடாது என்ற அறிவுரை சொல்றதுக்குரிய தகுதியை பெற்றுடுவான். உங்களுக்கு எப்படி தெரியும் தோக்கக்கூடாது, நீங்கள் எப்படி சொல்லுங்கன்னு கேட்டால், நான் இப்படி விளையாடி தோற்றினான்டா அவன் வேறு மாதிரி விளையாடு கண்டு அவன் சொல்லுவான். ஆகவே வரலாறு ஆருக்கு இருக்கும் என்று சொன்னால் வென்றவர்களுக்கும் தோற்றவர்களுக்கும் தான் வரலாறு இருக்கும். அங்கே பார்வையாளர் என்றவர்கள், நக்கல் அடித்தவர்கள், கைதட்டினவர்கள், கூக்காடினவர்கள், விசில் அடித்தவர்கள் வரலாறு இருக்காது. ஆகவே நான் இதில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், விமர்சிக்கும் பொழுது எங்களுடைய வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக விமர்சிக்கிறவர்கள் மட்டும்தான் நல்லவர்கள் என்றும் அல்லது தவறாக சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரவில்லை. எல்லாருமே எனக்கு பிடித்தவர்கள் தான், என்னுடைய உறவுகள் தான், என்னை எப்படியும் விமர்சிக்கலாம். எனக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்ன அந்த நண்பர் வந்து என்னால் அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய பேட்டிகளை 1, 2, 3 தரம் திருப்பி கேட்டிருக்கிறார். நிறைய தரம் யோசிச்சிருக்கிறார், யாருடைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார், கலந்தாலோசிச்சிருக்கிறார், பக்கமாக நிறைய எழுதியிருக்கிறார். என்னுடைய பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸ் பகுதியில் வந்து நிறைய எழுதியிருக்கிறார். என்றால் அவர் என்னுடைய பேட்டிகளை நல்லா உள்வாங்கியிருக்கார், ரசிச்சிருக்கிறார், ஆராய்ந்திருக்கிறார். அதனால தான் எனக்கு ஒன்று தெரியாதுன்னு சொல்லிக்கார். அப்படின்னு சொன்னால் அவரும் என்னுடைய நண்பர் தான். இப்போ இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கவிதை ஒன்று வருது. அப்படின்னு சொன்னால், விமர்சனங்களை நான் விளை நிலங்களாக்குவேன், விமர்சனங்களை விளை நிலங்களாக்குவேன், தோல்வியை என்னுடைய தோளில் போட்டு தோழனாக்குவேன், அவமானங்களை அடுக்குமாடி கட்டிடங்களின் அத்திவாரமாக்குவேன். விமர்சனங்களை விளை நிலமாக்குவேன், தோல்வியை என்னுடைய தோளில் போடும் தோழனாக்குவேன், அவமானங்களை அடுக்குமாடி கட்டிடத்தின் அத்திவாரமாக்குவேன். ஆகவே முதலில் விமர்சித்தவர்களுக்கு அன்பு கலந்த நன்றி. அவருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அரசியல் எனக்கு தெரியாது அவர் சொல்லியிருக்கிறார், நிறைய பந்தியாக எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு உயர்தர தமிழ் ஆசிரியர், அதே சமயத்தில் எழுத்தாளர். நான் நாவல் எழுதி கொண்டிருக்கிறேன், கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறேன். எனக்கு நிறைய வேலை, நிறைய படித்து கொண்டிருக்கிற ஒரு படிப்பாளி, ஒரு வாசிப்பாளர். அதே மாதிரி ஒரு 10 நாள் 20 நாளைக்கு ஒருக்கா மேடை பேச்சுகளுக்கான நிகழ்வு வந்து கொண்டிருக்கும். ஆகவே இவர் போன்ற நண்பர்களுக்கு நான் நிறைய பதிலளித்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னென்னு சொன்னால், எனக்கு அரசியல் தெரியாதென்றால் நீங்கள் நேரடி விவாதத்துக்கு என்னோட வர வேண்டும். சில பேருக்கு நான் பதில் சொல்ல முடியாது, எழுதி கொண்டிருக்க நேரம் இல்லை. ஒன்று, 2வது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு விளங்காது. நீங்கள் என்னோட நேரடி விவாதத்துக்கு யாராவது வர தயாராக இருந்தால் நீங்கள் வரலாம். இந்த சேனல்லேயே அது ஒலிபரப்பாகும். 2வது, உங்களுடைய இந்த சேனல்லையும் நான் பேட்டி தரவும் கதைக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். எனவே அரசியல் தெரியாது நீங்கள் சொன்ன கருத்தை நான் முழுக்க மறுதளிக்கிறேன். ஏன் அதை நான் மறுதளிக்கிறேன் என்றால் ஒன்று கவனிக்க வேண்டும். அரசியல் தான் எல்லாத்துக்கும் மத்தி வேற. தொல்லியல், மெல்லியல், பௌதிகவியல், உயிரியல், ரசாயனவியல், அளவியல், பொருளியல், சமூகவியல், நீங்கள் எந்த இயல் எடுத்து பாருங்க, சமூகவியல், எல்லா இயல்களுக்கும் அடிப்படை அரசியல். அரசியல் தெரியாமல் உலகத்தில் ஒரு தருமே இல்லை. அவர் எவ்வளவு அளவில், எவ்வளவு வீதத்தில், எவ்வளவு பெருமதியில் அவர் தெரிஞ்சுக்கா இல்லை என்றதுதான் இங்கே கருத்தை தவிர அரசியல் தெரியாமல் ஒரு தரே இல்லை. சாதாரணமாக இந்த சந்தையில் நிற்கிறவர் கூட இந்த அனுத வந்துட்டான், இனி ஊழல் இல்லை, இனி நல்ல நாடு, அனுத நல்ல ஜனாதிபதினு சொன்னாங்க. 30 சொன்னாங்க. ஏதோ சரி போல கிடக்கு, ஏதோ நடக்க போல கிடக்கு, நானும் எதிர்பார்த்துறேன். அதே இப்போ இந்த சந்தையிலையும் இந்த ரோட்ல நிற்கிற சனம்
என்னடாப்பா ஊழல் இல்லைன்னு சொன்னாங்க, கிளீன்ஸ் இல்லைங்கன்னு சொன்னாங்க, அனுதம் வந்தோன்னு இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா ஒன்று நடக்கல, எல்லாம் பழங்க நடக்குதா. அங்கே ஒரு பிக்கு வந்து சிறுமியை வந்து பல துஷ்பிரயோகம், ஆனால் இன்னும் அந்த அதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை, வழங்குதில்ல. அவ இன்னும் இந்த போத வாசத்துக்கு அதை பற்றி ஒரு தீர்மானம் இல்லை. விபத்துக்கள், ஊழல், பட்டதாரிகளை உத்தியோகம் கொடுப்பதில்லை, வேலை வாய்ப்பு கொடுப்பதில்லை, முறைகேடு, நாட்டை விட்டு நிறைய பேர் வெளியேறாங்க, நாட்டுக்குள்ளே வர வேண்டிய வருமானங்கள் வரையில்லை. அப்போ என்னடா பண்ணுறேன், இதை யார் கைக்கிறேன், நானாக கைக்கிறேன். இது சாதாரண சந்தையில் இருக்கிற அதே நல்ல மாதிரி புகழ்ந்த மக்கள்லாம் கரைக்கணும். ஆகவே அன்றாட வாழ்க்கையில் எல்லா மக்களும் அவைக்கு தெரியாதான் அரசியல் கைக்கணும், எல்லாரும் அரசியலாம் காய்ச்சி கொண்டிருக்கணும். எனவே யாருக்குமே அரசியல் தெரியாண்டு யாரும் இங்கே சொல்ல முடியாது. குறிப்பாக எனக்கு அரசியல் தெரியாது நீங்கள் சொன்னால் எனக்கு அது கோபம் இல்லை, நான் அதை வெறுப்பாக பார்க்கல. நீ என்னுடைய நண்பன், ஆனால் நீங்கள் வந்து நேரடி வாத்துக்கு வருமாறு கூறி இந்த கேள்விக்கான பதில் நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி சார். மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவின் தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை அன்றைக்கு நாங்கள் விவாதிச்சிருந்தோம். அவருக்கு வந்து வரும்போது அதிக வரவேற்பு இருந்தது. இப்பொழுது நிறைய விமர்சனங்களுக்கு மத்தியில் அவருடைய அரசியல் போய் கொண்டிருக்குது. அவருக்கு அரசியல் தெரியாது என்று சொல்கின்றார்கள். தற்போதைய நிலவரத்தின்படி உங்களுடைய பார்வையில் எப்படி அதை பார்க்குறீங்க? நான் இந்த கருத்தை முழுதாக மறுதளிக்கிறேன். ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் அறிவுபூர்வமாக யோசிக்க வேண்டும். கியூபாவினுடைய புரட்சியாளன் பிடல் காஸ்ட்ரோவினுடைய ஒரு தத்துவம் ஒன்று இருக்கிறது. தத்துவம் என்று அவருடைய கருத்து ஒன்று இருக்கிறது. கற்களால் உண்டான பாறையினுடைய அந்த கற்தூணினுடைய வலிமையை விட கருத்துக்களால் உண்டான பாறையினுடைய வலிமை தான் உலகத்தின் சக்தி வாய்ந்த வலிமை என்று. அப்போ கருத்துக்கள் என்பது ஒரு மனிதனை உயர்த்தவும் ஒரு மனிதனை அழிக்கவும் தூண்டுகோலாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் வெளியிட முதல்ல நாங்கள் நிதானமாக பார்த்து ஆராய்ந்து வெளிப்படுத்த வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவண்டு எங்களோட தமிழ் வள்ளுவ பெருந்தகை சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆகவே எந்த ஒரு விடயத்தை நாங்கள் அதன் சரி, அதன் பிழை, அதன் சூழல் சிச்சுவேஷன், அது எப்போ வந்தது இப்படி வந்து ஆராய்ஞ்சு சொல்ல வேண்டும். சும்மா எழுந்தமானத்தில் விஜயா தவறு செய்தார், விஜயா அது செய்தார், இது செய்தார் நாங்கள் யோசிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு பாடசாலை எடுத்து பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து இப்போ வடக்கில், இலங்கையில், ஈழத்தில், வடக்கில், இந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணத்தில் ஒரு பாடசாலை எடுத்து பாருங்க. ஒரு பாடசாலையில் நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் வந்து சரி ஒரு 10 வருஷம் பணியானார், 7 வருஷம் 8 வருஷம் பணியானார். அதற்கு மேலே அந்த ஆசிரியரை வந்து இடமாற்றம் கொடுக்க வேண்டும். இடமாற்றம் கொடுப்பது என்பது என்ன, எல்லாருக்கும் நியாயமாக நீதியாக நடக்க வேணும். ஆனால் வயிற்றுல குழந்தையோட இருக்கக்கூடிய தூர பயணம் செய்ய முடியாத ஒரு பெண் ஆசிரியரை வந்து மேலதிகாரி வந்து அவருடைய எந்த கருத்துக்கும் சுதந்திரம் கொடுக்காமல் நான் சொன்னேன் நீ செய்யத்தான் வேணும், போ நீ பிள்ளைங்க சேர்ந்து போ, மன்னருக்கு போ, வசூல போ, அந்த காற்று சுவாச்சு கொண்டு பிள்ளைக்கு ஆரோக்கியம் உனக்கு ஆரோக்கியம் வேண்டும். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஒரு தாய் ஒரு வயிற்றுல குழந்தை நான் பேரை சொல்லல தேவைப்படும் சொல்லுவேன். இப்படி எத்தனையோ பெண்களை நான் மாற்றி முடியும். ஆனால் ஒரு சில பாடசாலையில் பாருங்க 7, 8, 9 வருஷத்துக்கு மேலே 10 வருஷம் மேலே ஒரு ஆசிரியர் இருப்பார். இருந்தால் அந்த பள்ளிக்கூடம் முழுக்க ஊழலாக தான் இருக்கும். நீங்கள் விரும்பினா இந்த கருத்தை நீங்கள் மறுதளிக்கணும்னா இதுக்கு நேரடி வாதங்களோட வரலாம். அந்த பாடசாலையில் அதிபர் டம்மி பீஸா மாறிடுவார், ஒரு பொம்மை போல இருப்பார், பிரதி அதிபர் பொம்மை போல இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் அந்த சமூகத்தை உள்வாங்குவார், அந்த சமூகத்தை தனக்குள்ள கொண்டு வந்துடுவார், பெற்றோர் பழையமான சமூகத்தை கொண்டு வந்துடுவார். அவர் ஊழல் பெருச்சாலியாக, ஊழல் முதலையாக, ஊழல் பூதமாக மாறிவிடுவார். அவர் அழிக்க இல்லாத அவருக்கு பின்னால் ஒரு பெரிய அணி அவர் திரட்டி வச்சிருப்பார். ஏனென்றால் அவர் குறிப்பிட்ட காலத்தை கடந்து அந்த போய் அந்த ஊர் மக்களோட தான் ஊரவன் தான் அந்த தலைவர் என்ற மாதிரி மூளைச்செலவை பிரைன் போஸ் பண்ணி அந்த நிர்வாகத்தையும் குழப்பிக்கொண்டு அவர் அதிபருக்கும் இடையூறாக இருப்பார், அல்லது அதிபர் தனக்கு கொண்டு வருவார். இது ஒரு பாடசாலையினுடைய ஒரு சாதாரண கதை. இதே சந்தர்ப்பத்தை நாங்கள் கொண்டு அரசியலில் ஒப்பிட போகிறோம். என்னென்னால் ஒரு 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 இனத்தில் ஒரு எத்னிக் ப்ராப்ளம், ஒரு இனப்பிரச்சனை, ஒரு இனத்துக்கான பிரச்சனை நடக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் வந்து 75 வருடமாக ஒரே அணியினர் அரசியல் செய்யணும், திமுக அரசியல் செய்யணும். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய கிளைகள் அந்த தமிழ்நாடு முழுக்க பரவி அடுத்த மாநிலத்துக்கும் போயிருக்கு. அப்போ ஊழலை எந்த ஊழலை செய்தாலும் போலீஸ் சட்ட போனால் தீர்மானம் இல்லை, போலீஸ் அவன்றியால், நீதித்துறை அவன்றியால், போக்குவரத்துறை அவன்றியால், மருத்துவத்துறை அவன்றியால், கல்வித்துறை அவன்றியால். அப்படி இருக்கும் பொழுது ஊழலை தடுக்கலாம். ஊழல்லாம் எங்க பெரிய பிரச்சனை, லஞ்சம் கொடுக்குறது தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை. அங்க கொலைகள், கற்பழிப்புகள், கடத்தல் எல்லாம் நடந்து இருக்குது. இந்த ஒரு இடத்துல தான் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் விஜய் வர வேணும் என்று நாங்கள் சொல்லல, சீமான் வர வேணும் என்று சொல்லல. இந்த நீண்ட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய சமூக மாற்றத்துக்கான பெரியாரின் கொள்கையை முன்வைச்சு கொண்டு ஏமாற்றி கொண்டு திமுக அழியணும் என்று ஆறால் புதுசாக வரணும். புதுமை என்பது உலகத்தில் தேவை. தொடர்ந்து ஒரே ஆள் இருக்கிற இந்த நேரம். ஆகவே இந்த லஞ்சத்தை, ஊழலை, கடத்தலை, கொலையை, கற்பழிப்பை தமிழ்நாட்டில் தமிழர் என்ற எண்ணம் அழிஞ்சு போறதை மாற்ற வேணும் என்றா திமுக அழியணும் ஒரு ஆள் வரணும் என்று சொன்ன விஜய் வந்துட்டார். விஜய் வந்து என்னப்பா 10 நாள்ல 15 நாள்ல ஒரு மாதம் இன்னும் ஆகலை என்று மாற்றம் பெறும். 75 வருடமா இருந்தவர்களால இந்த மாற்றம் செய்ய முடியல. 10 நாள் 15 நாள் வந்து விஜயால இப்படி மாற்றம் செய்ய முடியும். ஆகவே இந்த விமர்சனங்களில் நாங்கள் இது விமர்சனமும் இல்லை, இது வந்து விஜயின் மீது எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய, எதிர் ஊடகங்கள் சொல்லக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி. மற்றது இவே விமர்சனங்களை பாருங்க, தனி மனித தாக்குதல். என்னண்டா விஜய் வர முதல் ஆறா சொன்னாங்களா வருமென்று, அவர் வந்தார். அதே போல இங்க சாத்திரங்களும் ஆர்வடங்களும் அரசியல் ஆய்வுகளும் எல்லாம் சரியண்டு இல்லை. பாருங்க கலைக்கிறவர்கள் என்ன செய்யணும், உடனே விஜயை பற்றி காட்சி போட்டு விஜயின் மனைவி சங்கீதாவை எடுப்பினோம், அல்ல விஜயின் புள்ளில் எடுப்பினோம், அல்ல விஜயின் திரிசா எடுப்பினோம். அது தேவைப்படாவிடு. நீங்கள் எந்த ஒரு விடயத்தையும் வந்து ஆக்கப்பூர்வமாக ஆராய்ந்து கலைக்கணும்.
சங்கீதாக்கும் விஜய்க்கும் பிரச்சனை, அதுக்கு நீதிமன்றம் இருக்கா போவே, அது அவன் தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் இதில் பாருங்க, நேரம் வேலை வெட்டி இல்லாதவர்கள், குடும்பத்தை பார்க்காதவர்கள், தங்களுக்கு ஒன்று படிப்பு இல்லாதவர்கள் அல்லது உத்தியோகம் இல்லாதவர்கள் அல்லது தேசப்பற்றி இல்லாதவர்கள், குடும்பப்பற்றி சமூகப்பற்றி இல்லாதவர்கள் 24 மணி நேரம் சோசியல் மீடியாக்களே சமூக வலைத்தளங்களே சும்மா விஜய்க்கு அவதூறு. ஆனால் இந்த அவதூறுகளை எல்லாம் நான் முதலே சொன்ன கவிதை மாதிரி அடுக்குமாடியின் கட்டிடங்களின் அத்திவாரமாக கொண்டு விஜய் முதல்வராக வந்துட்டார். இவ்வளவுத்தையும் கடந்து முதல்வராக வந்தவரால அந்த வந்த இடத்தை ஏன் தக்க வைக்கலாது? அதுக்கு டைம் இருக்கு. ஆகவே எடுத்த உடனே விமர்சனம் செய்வது விமர்சனம் அல்ல, அது விஜயின் மீது கொண்ட பொறாமை என்று என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். நன்றி. நன்றி சார். மற்றது பார்த்தோம்னு சொன்னால், இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஈழத்தமிழ் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் தான் எங்களுடைய சீமானவர்கள். அவர்களுடைய தற்போது ஒரு சில விமர்சனம் வந்திருக்குது. ஆமைக்கறி பிரச்சனை. ஆமைக்கறி பிரச்சனை வந்து இப்போ பரவலாக ஓடிக்கொண்டிருக்குது. ஆமைக்கறி பிரச்சனை வந்ததுக்கு பிறகு உண்மையிலே இவர் இங்கே வந்தாரா இல்லையா என்ற பல்வேறு பட்ட தரப்பினர் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. இது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்வீங்க? நிச்சயமாய் தேவையில்லை. ஏனெண்டா இந்த கூடுதலாக இப்படி பார்ப்பாங்க, என்னென்றால் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேலத்தேச நாடுகள், வெள்ளக்காரனுடைய நாடுகள்னு சொல்லலாம். அந்த நாடுகளில் வந்து அந்த நாடுகளில் வெள்ளக்காரன் செவ்வாயில் போய் ஆராய்ச்சிக்கிறான், செவ்வாய் கிரகத்தில். நாங்கள் எதை ஆராய்ச்சிக்கிறோம்? ஆமை ஆராய்ச்சிக்கிறோம். அதாவது ஆமையின் வேகம், ஆமை ஓடுமா முயல் ஓடுமா, ஆமையின் இறைச்சி எத்தனை கிலோ, ஆமை இப்போ வடகிழக்கில் இருக்கா இல்லையா, இப்படியான பைத்தியங்கள் நிறைய சொல்லாவது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன். ஆமை எத்தனை கிலோ, எத்தனை கிராம், எவ்வளோ விற்கலாம், ஆமை வடகிழக்கில் இருக்கா இல்லையா, ஆமை இறைச்சி திண்டவரா, அது எப்படி திண்டவர், பொறிச்சு திண்டவரா அல்லது இறைச்சி வதக்கி திண்டவரா, எப்படி திண்டவர், இயக்கம் கொடுத்தா கொடுக்க இல்லையா, தலைவரோட சேர்ந்து சாப்பிட்றா, சேரா சாப்பிடுறா, கோப்பையில் போட்டு சாப்பிட்றா, கோப்பையில் போடா சாப்பிடுறா, இது தேவையா? இது தேவையான கதையா? ஆகவே இவ்வளவுத்துக்கு எங்களுடைய அறிவு ஒரு கோமாளித்தனமாக இருக்கிறதால தான் தமிழர்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. ஒரு சின்ன உதாரணம், யாரோ ஒருத்தர் நான் போன முறை சொன்னான், எனக்கு ஒரு ஆசை இருக்கப்பா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, என்னண்டா பிளேனில் பறக்க வேணும், செவ்வாய்க்கிறது போகணும்னு சொல்ல போகலாமல் போகலாம். ஆனால் ஒரு பெம்பலுக்கு ஒரு ஆளுக்கு சொல்லுவேன், நான் செவ்வாயில் போனா, நான் பிளேனில் பறந்தனா, அல்லது ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லுவேன், அப்பா எல்லாம் முந்தி எல்லாம் இந்த பரிசுள்ள பறக்கிறவன், நீ இப்படி படித்து விஞ்ஞானியாகி பறக்கணும்னு பிள்ளையை ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு, ஒரு மோட்டிவேஷன் செய்யறதுக்காக நான் ஒரு கதையை சும்மா புழுகலாம், போய் சொல்லலாம். இதையெல்லாம் போய் சரியா பிள்ளையாண்டு ஆராய்ச்சியான்னு சொன்னால் அவன் ஒரு காட்டு குணம், காட்டுவாசி, இன்னும் வந்து வேடுவர் யுகத்தில் இருந்தால் வெளியே வரையில் இப்படி வைத்தியம் மன்னிக்கணும், பைத்தியங்கள் நிறைய இந்த ஈழத்தில் இருக்கிறோம். இந்த ஆமக்கரியை பற்றி நான் உண்மையாக கருத்து சொல்றது ஏன்னா விளத்தல. ஆனால் சீமானண்ணே அவர்கள் வந்து ஒரு வேதனையான விஷயம், இதை நீங்கள் வடிவா எங்கிற அன்பு சொந்தங்களே, சீமானண்ணனுடைய தோல்வி கவலைன்னு நான் போன முறையும் சொன்னான், இப்போவும் சொல்றேன் கவலை தான். ஆனால் சீமானண்ணன் அவர்கள் இதுல இருந்து மாறணும். என்னன்னா முள்ளிவாய்க்கால் தினம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. சீமானண்ணன் அவர்கள்லாம் எங்களோட ஈழத்தின் பிரச்சனை அதிகம் கதைக்கிறார், பேசுகிறார், தமிழ் பெற்றது, எல்லாம் சரி, அதெல்லாம் சரி. ஆனால் அந்த முள்ளிவாய்க்கால் தின உரையில வந்து சீமானண்ணன் அவர்கள் ஆரோ ஒரு பைத்தியத்துக்கு பதிலடி கொடுத்துருக்கிறார். எப்படி என்றால், அடே ஆமக்கறி சாப்பிடலாம் ஒரு பிரச்சனையாடா என்று யாரையோ பார்த்து கேட்கிறார். ஆனால் அவர் கேட்டது பதிலெடுத்தது சரி. ஆனால் அதுக்கு அவர் வேற கூட்டத்தை பயன்படுத்தியிருக்கலாம், அல்லது வேறு ஒரு இடத்துல ஒரு 10 மீடியா ரோட்ல நீங்க சொன்னா பரவாயில்ல. அவர் அந்த முள்ளிவாய்க்கால் தினத்தில் வந்து ஒரு இழிபுறவி, நான் அந்த பேர் சொல்ல விரும்பல, ஒரு இழிபுறவியான பைத்தியத்தினுடைய கதைக்கு அவர் பதில் சொல்றார். இந்த இடத்துல தான் அவர் தன்னுடைய அரசியலை இருந்து பின்வாங்கி கொண்டு போறார். விளங்குதல், அவருடைய பிரச்சார உத்தியில தான் மாற்றங்கள் வேணும். ஆனால் சீமானங்கள் பட்டிருக்கு, ஆனால் அவருடைய பிரச்சார உத்தி நிறைய மாற்ற வேணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். விஜய் வந்து தேர்தலில் வரையக்குள்ள அணில் 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 அண்டு வேற சின்ன சொற்களை போட்டு நக்கல் தற்கூறியிட சொல்லலாம் பரவலாக அடைஞ்சது நக்கல் அடிச்சாரு. நானும் நினச்சு கொண்டது அப்படின்னா விஜய் இந்த இதுக்கு பதிலடி கொடுக்க போறாரு, சீமானுக்கு ஆமக்கரை கதையை விஜயும் எடுக்க போறாரு. ஆனால் விஜய் எடுக்கல. அந்த இடத்துல விஜய் ஜென்டில்மேனா ஒரு ஹீரோவா வலிக்கிறார். ஆனால் விஜய ஹீரோன்னு சொல்லல, விஜய்க்கு பின்னால் வழி நடத்தினாங்க நிறைய பேர் இருக்கணும், சரியா பிளான் போட்டு கொடுத்து இதுக்கு நீங்கள் பதில் சொல்லாதீங்கோ ரெண்டு சொல்லிப்பட்டு விஜய் ஒரு சாதாரண குட்டி கதையை கதைச்சு அந்த குட்டி கதையோட தான் ஒரு சிங்கம் புலி என்ற மாதிரி காட்டி கொடுத்து, ஆனால் யாருக்கு சொல்ல வேண்டிய இல்லை. பிறகு தந்தை, தமிழ்நாட்டின் தந்தை என்ற ஒரு சொற்பத்தை பயன்படுத்தி ஸ்டாலின், திமுக ஸ்டாலின் வந்து இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். அப்போ தமிழ்நாட்டின் தந்தை என்ற ஒரு சொல்லியெல்லாம் முன்வைக்கிறார். உடனே அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி டெக்னிக்கா விஜய் என்ன செய்யறாருன்னு சொன்னால், ஸ்டாலின் அங்கிள் என்று சொல்றார். பாருங்க, எந்த இடத்துல கூர்மை அவர் சொல்லல அட்டிக்கோளம் என்ற பிரச்சார உத்தியா 1000 தெரிஞ்சு வச்சு விஜய் செய்கிறார். இதை யாரும் சிரிக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை விஷயம். பிறகு அங்கிள் என்று சொல்லும் காணாதென்று சொல்லி போட்டு ஸ்டாலின் அங்கிள் சார் என்று சொல்றாரு. அந்த சார் என்றவர் இவ்வளோ சார் என்ற பெயரில் இருக்கிறவர் இந்தியாவில் இவ்வளோ பாலியல் சுரேஞ்சது ஒரு விழிபுறவி என்று எல்லாரும் தெரியும். உடனே ஸ்டாலினை கொண்டு எப்படி எல்லாம் திங்க் பண்ண வைக்கிறார். தந்தை என்று சொன்னதை உடைக்கிறார், அங்கிள் என்றார், அங்கிள் சார் என்றார். அப்போ ஒரு பெரிய பலமா இருக்கிறவனை நாங்கள் தாக்கும் பொழுது நாங்களும் பலமா தெரிவோம். ஆரோக்கியமான எதிரி ஆரோக்கியமான வளர்ச்சி தருவார். அப்போ விஜய் வந்து தேவையில்லை சீமானையோ அவனையோ இவரையோ வந்து எந்த இடத்துலையும் விமர்சிக்கல. ஆனால் சீமான் வார போற முழு பேருக்கும் பேட்டி கொடுக்குறது, கத்துறது, கதறது, அடிப்பண்டா உடைப்பண்டான்றது. இதை குழந்தை ரசிக்குமா? ரசிக்காது. பிரச்சார உத்தி பிழைச்சி போடுது. இன்னொரு விஷயம் சீமானன் ஒரு கவலை நான் சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சீமானன் அவர்கள் எங்களுடைய ஈழத்தினுடைய மேதகுவை தான் ஒரு தலைவனாக கொள்கை தலைவனாக கொண்டு அவர் வந்து ஆட்சியை செய்கிறார், ஆட்சியை பிடிக்கிறதுக்கான பிரச்சாரத்தை செய்கிறார்.
யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு இடத்திலும் எங்களோட தலைவன் வந்து துரோகியை கூட ஒரு மேடையிலேயோ அல்லது சாதாரணமாக இருக்கக்கூட ஒரு இழிவான சொல்லிக்க மாட்டேன். நீங்கள் தலைவர்கிட்ட பேட்டியில் எடுத்து பாருங்க, பேட்டியில் எடுத்து பாருங்க, கூட்டம் எடுத்து பாருங்க ஒரு நான் இப்போ அவன் கருணா ஒரு பொம்பளை கள்ளன், அவன் களமையில எத்தனை பொம்பளையில கற்பழித்து கொண்ட கள்ளன் என்று நான் சொல்லலாமோ? சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்கள் அந்த தலைவன் அந்த மண்ணில் வளர்ந்தாங்க. கருணா அப்படி செய்தாலும் கருணா அம்மான் அவர்கள் என்று தான் சொல்லுவான். அவன் இவன் என்றெல்லாம் திட்ட மாட்டான். அதே மாதிரி இப்போ யாரோ ஒரு பைத்தியம் முடிஞ்சு அந்த பைத்தியத்தின் பெயரை சொல்லி அவன் பைத்தியம் கள்ளன், அவனும் ஒரு பொம்பளை பிரச்சனையோட சைட்டோ படித்தவன் என்று அவனே நான் திட்ட மாட்டேன். வைத்தியர் அவர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அப்படி தான் வளர்ந்தாங்க. மேடையை போட்டுட்டு ஒரு கேவலமாக கதைக்க மாட்டோம். அவர் சீமானன் அவர்கள் சில கோபங்கள் தாகங்கள் நியாயம் இருக்கு. ஆனால் கண்டு எல்லாருக்கும் போய் ஒரு இழிவான சொல்லி அவர் சொல்கிறார், இழிவான மாதிரி கேட்கிறார். அவரோட இருக்கிற அந்த சாட்டு என்றவர் அதை விட மோசம். அப்போ ஆனால் விஜய் இந்த இடத்துல வந்து ஒரு தெரியும் வந்து என்ன செய்யலை, இழிவாக சொல்ல இல்லை. அவர் சமூகத்தை தான் பார்க்க போகுது. ஆகவே பிரச்சார உத்தி பிழைச்சது தான் சீமானுடைய தோல்விக்கு ஒரு மிக பிரதான காரணம். நான் போன முறை சொல்லலை, இப்போ சொல்கிறேன். ஆகவே சீமானன் அவர்கள் இதில் இருந்து மீண்டு, ஏன்னா அவர் நல்ல ஒரு ஒழுக்கமான தலைவனை தான் கொண்டுக்கிறார். அதே பாணியில் அவர் எல்லாரும் பதில் சொல்ல தேவையில்லை. எல்லாரும் பதில் சொன்ன பிள்ளையா நீங்கள் யோசிக்கலாம். ரோட்டில் போகிற வாரம் எல்லாருக்கும் பதில் கொண்டு வந்தால் நான் எப்படி அப்போ ஒரு தலைவனுக்குரிய வேலையை செய்வேன்? நேரம் இருக்குமா? 20 மணிலாம் காணுமா? ஆகவே பொறுத்த இடத்துல வேறு விஜய் இன்னும் போட்டி கொடுக்கல, வார மெக்கெல்லாம் நீட்டினா போட்டி கொடுக்கல. அதனால விஜய் முதல்வராக இல்லா போனாரா அல்லது நீங்கள் கலைச்சி விட போறீங்களா? தேவையில்லை, எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கற்றார் முன் கல்வி உரைத்தல் இது மிக்காரை செய்த மிகமான முன்னணி எட்டுணையான மிரவா தானிதல் எத்துணையும் ஆற்றல் இனிதண்டு இனியவை நாட்பது அறநூறு சங்கமரி காலத்தில் சொல்லுது. கற்றார் முன் கல்வி உரை மற்றானோட உரைக்காது. ஆகவே எங்கே எதை எப்படி பேசணும் என்றதை நிதானமாக சீமான் பேசினால் சீமான் வெற்றி அடைவார். ஆமக்கரைக்கெல்லாம் பதில் சொல்லி இந்த முள்ளிவேக்கால தினத்தில் நீங்கள் இப்படி செயற்படக்கூடாது. பேசுவது வெள்ளி என்றால் மௌனம் தங்கம். சில இடத்துல நீங்கள் மௌனமாக இருங்க. அடுத்த தேர்தலில் நீங்கள் வெள்ள என்னுடைய வாழ்த்துக்கள். 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறது, அதுக்கு ஒரு பதில்களை நீங்கள் தந்துட்டீங்க. ஓகே, மற்றது என்னென்னு கேட்டால், இந்த ஏற்கனவே முள்ளிவாய் தினத்துக்கு முதல் நாள் கொடுத்த அந்த பேட்டிக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. அந்த கமெண்ட்ஸில் ஒருவருடைய கமெண்ட்ஸ் என்னவாக இருந்ததுன்னு கேட்டால், நீ உயிருக்கு பயந்து ஓடின நீ என்ன வந்து கதைக்கிற, என்னத்தை வந்து பேசுகிற அப்படின்றது ஒரு கமெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கு ஒரு பதிலடி கொடுப்பீங்களா? உண்மையில நாங்கள் உயிருக்கு பயந்து ஓடினு நான் அதாவது அந்த பின்னோட்டு அந்த கமெண்ட்ஸை அடித்தவரை பார்த்துருந்து அவர் ஒரு சிங்கள ஆளாக இருக்கிறார், சிங்கள சகோதரனாக இருக்கிறார். அவரோட தமிழர் இல்லை. ஆகவே அவரோட நேரடி வார்த்தை நான் செய்ய முடியாது. அவருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, யாருக்கும் சொல்லி அடித்தாலும் சரியில்லை. எனவே இப்படியான இப்போ விடயங்கள் இருந்தால் நீங்கள் நேரடி வார்த்தைக்கு வர வேண்டும். 2வது வந்து உயிருடன் இருப்பதே ஒரு போர் தான். இதுதான் என்னுடைய உயிருடன் இருப்பதே ஒரு போர் தான். விளங்குதல? உயிருக்கு பயந்து ஓடினா எங்கே இருந்து எப்படி ஓடினு பார்க்கணும். பாருங்கள், கிளிநொச்சியில் இருந்த மக்கள் இடம்பெயருக்கு எங்கே போனவே பரந்தலையும் தர்மபுரம், தர்மருந்து தர்மருந்து விஸ்வமன் உடையார் ரெட்பான். அது அன்றைக்கு நான் சொல்லி போட்டேன். அப்போ இந்த மக்களை நீங்கள் நக்கடிக்க போறீங்களா உயிர் பயந்து போனேன் சொல்லலாமா? அப்படி ஏன் போனோம்? நாங்கள் எங்களோட உயிரை தக்க வச்சு போராட வேணும் என்று தான் முள்ளிவாய்க்கால் வரை போனோம். அதுக்கு பேர் உயிருக்கு பயந்து போறதில்லை. அதுபோல இப்போ வரை நான் இருக்கிறதால தான் இந்த விடையை சொல்றேன். உயிருக்கு பயந்து போனால் இந்த ரெட்பானா கதை காய்ப்பேனா, இரட்டு மடு கதை காய்ப்பேனா, இரண்டப்பால கதை காய்ப்பேனா, மாத்தளம் காய்ப்பேனா? இல்லையே. ஆகவே இது வந்து எங்களுடைய கருத்துக்களுக்கான விமர்சனம் அல்ல. எங்களுடைய கருத்துக்களை கேட்டு வைத்தறிச்சலில் தாங்க முடியாத சில பாவப்பட்ட ஜீவன்கள் சொல்லுவது, அந்த ஜீவன்களும் என்னுடைய உறவுகள் தான். நீங்கள் உங்களுடைய நேரங்களை வீணடிக்காது என்று சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த கேள்வி. தற்போது இலங்கையினுடைய புதிய அரசாங்கம், அனுர அரசாங்கம் நிறைய வரவேற்பை பெற்றிருக்குது. சில இடங்களில் விமர்சனங்கள் பற்றியும் போய் கொண்டிருக்குது. நிறைய வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழ் அரசியல்வாதிகள், இலங்கை இந்த அரசாங்கத்துடன் செயற்படக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் பற்றிய உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி? தமிழ் அரசியல்வாதிகளினுடைய போக்கு வந்து மிகவும் ஒரு பூச்சிய நிலைக்குள் தான் இருக்கின்றது. அதாவது பூச்சியத்துக்குள்ளே சுற்றி வட்டத்துக்கு சுற்றினால் கீழே இருந்து சுற்றிக்குள்ள மேலே உயரமாக இருக்கும், திருப்பி அதே கீழே தான் வந்து நிற்போம். வட்டம் ஒரு வட்டம். அது எப்படி அது வரணும்னு சொன்னால் ஏறுமுகமாக, அதாவது வந்து நாங்கள் ஒரு ஏறு வரிசைப்படுத்தும், கீழிருந்து மேல் நோக்கி போகணும். அரசியல் போக்கு என்பது கீழிருந்து மேல் நோக்கி போகும். ஆனால் எந்த விதமான மேல் நோக்கி போகிற விடயங்களும் இந்த எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளினுடைய செயற்பாடுகளில் இல்லை. இன்றைக்கு பாருங்கள், நான் அன்றைக்கே சொன்னால் 2009ஆம் ஆண்டில் தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தமிழரசு கட்சி செய்த மாபெரும் பிழையால் நாங்கள் இந்த அழிவுகளை சந்தித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சின்ன மாற்றம் கூட அவர்களால் ஏற்படுத்த முடியலை. அதுக்கு பிறகு அவர்கள் தங்களை சுதாகரித்து கொண்டு ஒரு புதிய பாதையில் பயணிச்சிருக்க வேண்டும். தமிழரசு கட்சி துரோகங்களால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள பல கட்சிகள் கிளைகளாக பிரிந்து சின்னாபின்னப்பட்டு போய் இன்றைக்கு பிரிஞ்சு போயிருக்கிறேன். பிறகு இந்த மாகாண சபை தேர்தல் வர்ற பொழுதோ அல்ல அதுக்கு பிறகு வார அரசியல் தேர்தல்களிலோ சில வேளையிலோ ஒரு நாடகங்களில் ஒரு புதிய கருத்தியில் முன்வைப்பார்கள். ஆனால் இன்று வரை தமிழ் அரசியல்வாதிகளின் போக்கு எந்த விதமான எழுச்சிகர செயற்பாடும் இல்லை. ஒரு நாள் ஒரு சின்னபடி எதை வச்சு கொண்டு சொல்கிறோம் பாருங்க. அரசியல் வந்து மார்க்சியத்தை படிக்கணும், கால் மார்க்ஸை படிக்கணும், இடதுசாரியை படிக்கணும், வலதுசாரியத்தை படிக்க வேணும், பொது உடைமை கொள்கையை படிக்கணும், கம்யூனிஸ்ட் எந்த படியும் தேவையில்லை. அரசியலை பற்றி யாரும் சொல்லி எனக்கு அரசியல் அதை பற்றி படிக்கிறது. சங்கப்புலவன், தமிழிலே சங்கப்புலவன் சொல்கிறான், யாது ஊரே யாவரும் களில் தீது நன்றும் பரதர வாரா. அருமையான ஒரு கருத்து. யாதும் ஊரே யாவரும் களில், எல்லாரும் எங்களோட உறவில் எல்லாரும் எங்களோட ஊர் என்ற கொள்கையை தமிழன் இப்போ முன்வச்சுட்டான்.
ஆனாலே இந்த தமிழர்கள் ஆயுதம் எடுத்து அகிந்தொழில போராடினார்கள். தமிழர்கள் நிலங்களை வந்து சிங்களவர்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்தி இன அழிப்பை செய்தார்கள். மாறி மாறி இந்தியா ராஜீவ்காந்தி அனுப்பிய இந்திய படைகள் இங்கே எத்தனையோ அநியாயத்தை செய்தார்கள். அமைதி படையெட்டு வந்து பெரிய பெரிய அழிவை செய்தார்கள். அதனுடைய சப்போர்ட் தான் கடைசியில் இந்த முள்ளிவாய்க்கால் வரை எங்களுக்கு பெரிய அழிவு வந்தது. இதுக்கு பிறகு தமிழ் அரசியல் என்ன செய்திருக்கவர்? அவர்களுடைய அபிவிருத்தியை மேலே கொண்டு வந்திருக்கணும். அரசியல் தீர்வை பார்க்குற சம டைமில் அபிவிருத்தியை மேலே கொண்டு வந்திருக்கணும். இன்னைக்கு பாருங்க, விடிய 5 மணிக்கு காமெண்ட்ஸுக்கு வெளியே வேலைக்கு போய் இரவு 6 மணிக்கு வேலைக்கு வர பெண்கள் எத்தனை பேர், ஆண்கள் எத்தனை பேர்? அடுத்த ஒரு அணியினர் வைக்கணும், இரவு 6 மணிக்கு வேலைக்கு போய் சாவன் 2 மணிக்கு 3 மணிக்கு வைக்கணும். அப்படி என்ன லண்டன்லையும் சுவிஸ்லையும் கனடாலையும் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி தான் கிளிநொச்சி மாறிடுது, முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மாறுது. கணவன் வேலைக்கு போயிட்டு வேற மனைவி வேலை கணவன் மேலே பிள்ளையை பார்க்கல. ஸோ இது ஒரு கலாச்சார சீரழி. இவர்கிட்ட போய் தமிழ் தேசிய பெரிய காய்ச்சா அவங்களுக்கு கோபம் பெருமை இல்லையா? கோபம் தமிழை பற்றி கேட்கலாமா, வரலாறை பற்றி கேட்கலாமா? ஆகவே எங்களோட தமிழ் மக்களில் வாழ்க்கையினுடைய அபிவிருத்தியில் பொருளாதாரத்தில் பெரிய அடி விழுந்துருது. அந்த அபிவிருத்தியை செய்து பொருளாதாரத்தை நிமித்தி கொண்டு தான் நாங்கள் அரசியலில் முன்வைக்கலாம். ஆனால் அதை நிமித்தருக்கு எந்த தமிழர்கள் முன்வந்தார்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏன் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் பேட்டி உருவாக்க முடியாது? நீங்கள் சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கி பாருங்கள், கேம்பஸ்லேருந்து வழியே வந்து பட்டதாரிகள் அண்மையில் 1,60,000 பட்டதாரிகள் பரீட்சை எழுதினாங்க, ஆசிரியர் பரீட்சை. ஆனால் கல்வி அமைச்சர்கிட்ட கொண்டே திடீரென்று இந்த எக்ஸாமுக்கு செய்யும் கொண்டா செய்வரோ எனக்கு தெரியல. ஒரு எம்பிஏட்ட போய் இருக்கா இந்த பேப்பர் எழுதும் கொண்டா எழுதினமோ தெரியல. என்ன சிஸ்டத்தில் இந்த எக்ஸாம்? ஆகவே இலங்கையினுடைய கல்வியில் ஒரு மாற்றம் இல்லை, அரசியலில் மாற்றம் இல்லை, பொருளாதாரத்தில் மாற்றம் இல்லை, எல்லாத்திலையும் ஊழல். ஆகவே திறமையானவன் தூக்கி வீசப்படுகின்றான். அப்போ காமெண்ட்ஸுக்கு பதிலாக இங்கே கிளிநொச்சியில் கூடிய எம்பி என்ன செய்யணும் என்றால் ஒரு தொழில் போயிட்டே நிறுவனம், ஒரு 100 பேருக்கு வேலையை கொடுக்க வேணும். ஒரு 50 கேம்பஸ் முடித்த படிகளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் வேலை கொடுக்க வேணும். ஏன்னா அதை செய்ய முடியாது. அதை எங்களுக்குள்ளேயே அந்த நிதி கட்டமைப்பை அவரால் ஏன் உருவாக்க முடியாது? எங்களோட விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் ஆயப்பகுதி, வருவா பகுதி, பொருண்மையம் இவ்வளவு எல்லாம் இருந்ததானே, அதை பார்த்து தான் இவர் வளர்ந்தவர். ஆகவே கிளிநொச்சியில் கூடிய எம்பி வந்து ஒரு 100 பேருக்கு 200 வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் போயிட்டு இவ்வளவு காலம் எத்தனை தடவை எம்பியாக இருக்கிறார்? உருவாக்க முடியாது. யாழ்ப்பாணத்தில் எம்பியால் உருவாக்க முடியாது. காமெண்ட்ஸ் என்ற அந்த தொழில் நிறுவனத்துக்குள்ள முழு பேருமே அடிமையாகிறாங்க. கிட்டத்தட்ட காமெண்ட்ஸில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு குழந்தை பெறுவது கடினம். அந்த பெற்ற குழந்தைகளும் பலவீனமாக தான் நீண்ட ஆயுள் குறைந்த ஆயுளோட தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நின்று கொண்டு தான் வேலை செய்யணும். அங்கே பல பெண்கள் சுரண்டப்படுகிறார்கள். எத்தனையோ பேர் என்னோட படித்தாக்கள் அங்கே வேலை செய்திருக்கணும், போனது சொல்லி அழுதிருக்கணும். அங்கே மனித உழைப்பு சுரண்டப்படுது. இங்கேருந்து உற்பத்தியாகக்கூடிய வெளிநாட்டில் போகிற பொருட்கள் வந்து போரால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய உற்பத்தி பொருள் என்று சின்னம் குத்தப்பட்டு வரி இல்லாமல் அங்கே போய் பெரிய அளவில் உழைக்க லாபத்தை கிட்டி, ஆனால் அதில் ஒரு குறைஞ்சளவு சம்பளம் தான் இங்கே கொடுக்கப்படுது. ஆடு மாடு மேய்க்கலாம், புதிய தொழிற்பேட்டைகளை செய்யலாம். அந்த எதுவுமே இல்லாமல் காமெண்ட்ஸ் அடிமைகளாக ஒட்டுமொத்த மக்களும் மாற்றப்படுகிறார்கள். இவர்கள் இங்கே உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் மாவீரனத்துக்கும் அல்லது ஏனைய பொதுநிகளுக்கும் இந்த டிப்போ சந்தியிலும் யாழ்ப்பாணத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு மக்களை திடீரென்று புதிய ஒரு தாங்கள் வரலாறை மறக்கவில்லை என்று புரட்சியம் அப்படி கையை ஏற்றி சிவப்பையும் மஞ்சள் துண்டையும் போட்டு காய்ச்சோன்னே அப்படியே வாக்கு விழுது. மக்கள் ஒரு கொத்தொடிமைகளாக இருக்கிறார்கள். ஒரு புதிய புரட்சியை தமிழ் அரசியல்வாதிகள் செய்ய இல்லை. 2009 யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு வேற இங்கே நடந்த இனப்படுகொலை என்பதை ஆணித்தனமாக சொல்லவில்லை. இப்பொழுதெல்லாம் இவன் மேடையில் பார்த்தா இனப்படுகொலை என்று சொல்லே வாரதில்லை. ஆகவே அரசியலிலும் சைவர், அபிவிருத்தியிலும் சைவர், ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதிலும் சைவர். எனவே தமிழ் அரசியல்வாதிகளின் போக்கு வெறும் பூஜ்யத்தில் இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்களை நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் புதியவர்கள் அரசியல் வந்தால் இறக்கி விடுங்கள், ஒன்றும் யோசிக்காதீர்கள். ஏனென்றால் புரட்சி என்பது எங்கு இருக்குது என்று யாராலும் உடனே இனங்காண முடியாது. 20 விதைகளை நட்டாத்தான் அந்த விதையில் ஒரு விதை புரட்சியாக இருக்க முடியும். ஆனால் அந்த நிலத்தை நீ விளைச்சலை செய்ய மறுத்த பொழுது, அந்த நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச மறுத்த பொழுது, அந்த நிலத்திலே நீங்கள் விதைகளை நட மறுத்த பொழுது ஒரு மரமே இருந்து உங்களுக்கு நிழல் தருவதாக உங்களை பேய் காட்டிக் கொண்டிருக்கும். ஆல மரத்தை பாருங்கள், அதற்கு எந்த புல்லும் முளைக்காது. அந்த மரம் புற்களையும் செடிகளையும் வளர விடாது. ஆனால் அது நிழல் தருகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அதுக்கு நிழல் தருகிறது என்று சொல்லிக்கொண்டு உங்களையும் புற்களையும் முளைக்கூட தடுக்கும். இப்பொழுது ஆலமரமாக இருக்கிற முழு அரசியல்வாதிகளையும் வெட்டி விடுவோம். எங்களை போன்ற புதிய புற்களை வளர்க்க செய்வோம். நன்றி. ஓகே, இந்த நேரத்தில் இப்போ மற்றும் ஒரு கேள்வி உருவாகுது. என்னென்னு கேட்டால் மாகாண சபை தேர்தல் வடமாகாண முதலமைச்சர் இப்போ ஒரு பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்குது. யார் வந்தால் சரியாக இருக்கும்? நல்ல ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. ஆனால் யார் வந்தால் என்ற கேள்விக்கு நான் சொன்னால் அது அவருக்கு பிரச்சாரமாக போய்விடும். அதில் ஒரு மயக்கம் இருக்கின்றது. அன்புறவுகளே, தமிழ் மக்களே, நான் எப்பொழுதும் ஒரு தமிழ் பற்றாளனாக இருக்க விரும்புகிறேனே தவிர தமிழ் மக்களை ஏமாற்றி மூளைச்செலவை செய்து எங்களோட பேச்சாட்டில் கொண்டு நான் மண்டை கலவன்னு சொல்கிறது அதை செய்ய மாட்டேன். ஆகவே யார் வந்தால் என்ற கருத்து வந்து ஒருத்தருக்கு பிரச்சாரமாகவும் இன்னொருக்கு ஒரு ஒரு துன்பியல் சம்பவம் அமையும் என்பதை நான் அதை சொல்ல போவதில்லை. ஆனால் இப்பொழுது நான் இவ்வளவு கதைத்தது போலே இவ்வளவு காலம் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளை நீங்கள் தூக்கி எறிகிற காலம் வந்துவிட்டது. புதியவர்கள் வெகு விரைவில் மாகாண சபையில் இறங்குவார்கள். நீங்கள் அவர்களை வர செய்யுங்கள். காலம் வரும் பொழுது இவர்தான் என்று நான் உங்களுக்கு பெயர் குறித்து சொல்லுவேன். இவ்வளவு தூரம் அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அரசியலுக்குள்ள வர்ற ஐடியா இருக்கா? நிச்சயம் வெகு விரைவில் நாங்கள் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. அரசியல் என்பது உண்மையிலே அது ஒரு
நல்ல காசு உழைக்கலாம் அல்லது புகழை தேடலாம், பதவியை தேடலாம் என்றது என்னுடைய நோக்கம் அல்ல, அது எண்ணம் அல்ல. ஆனால் நாளாந்த நடக்கக்கூடிய இந்த மாதிரி என்னுடைய நிலத்திலே, என்னுடைய மண்ணிலே என்னுடைய மக்களின் உரிமைகளை வித்து பிழைக்கக்கூடியவர்கள், சிரிப்பு கிடகமாக இதை கொண்டு செல்லக்கூடியவர்கள். இன்றைக்கு பாருங்கள், இத்தனை போராளிகள் மௌனமாக திரிகிறார்கள், கையில்லாதவர்கள் கண்ணில்லாதவர்கள் சத்தம் கூட இருக்கிறார்கள். எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பிலிருந்து வந்தவர்கள் அநியாயமாக இறந்து விட்டார்கள். வாழ முடியாமல் மர்மமான முறையில் இறந்து விட்டார்கள். போராளி மாதிரி உடுமலை பெரிய கதைப்பவர்கள் இல்லை. போராளி மாவீரர்களின் கதையை கதைத்தால் சிரிப்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். தாய் தந்தை மாவீரனான அந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை நிமித்தி விடுபவர்கள் இல்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் 1000க்கும் மேற்பட்ட நாள் போராடி விடுதலை இல்லை. அரசியல் கைதிகள் பற்றிய விடுதலை, அது சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுவது இல்லை. இது எல்லாம் இல்லாத பொழுது இந்த அரசியல்வாதிகளை வைத்து என்ன செய்வது? நாங்களும் தொடர்ந்து கதைத்துக் கொண்டிருப்பதும் ஒரு பிழைதானே. ஆகவே தக்க தருணத்தில் அரசியல் மேடைகளிலே நான் குதிப்பேன், பேசுவேன், அரசியல் மாற்றங்களை நிகழ்த்துவேன். அரசியலில் இப்பொழுது நேரடியாக வராட்டியும் அரசியலில் யார் வர வேணும் என்பதை பின் கதிரையில் இருந்தும் பின் திரையிலிருந்து நான் தீர்மானிப்பேன். வெகு விரைவில் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அரசியல் வருவேன். அன்புறவுகளே, நிச்சயமாக சார், இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கணும் தோணுது. ஆனால் உங்களுடைய வகுப்பு நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைஞ்சிருக்கிறீங்க. இவ்வளவு நேரமும் எங்களோட இணைஞ்சமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் நாங்கள் இன்னொரு முறை சந்திப்போம் என்று கூறி. உண்மையிலே போன முறை நான் என்னுடைய செவியை பார்த்து யாரோ ஒரு உறவில்லை, நிறைய பேர் அவர் இன்னும் ஒரு பேட்டி எடுங்கொண்டு கேட்டிருந்தார்கள். அதனூடாக நீங்களும் என்னட்ட நிறைய தரங்கள், எனக்கு நிறைய நேரம் ஒதுக்க முடியாது. இப்பொழுது ஒரு மாதிரி நேரத்தை ஒதுக்கி நான் சொல்லியிருக்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், என் மீது புழுதிவாரி வீசுவார்களும் கல்வாரி வீசுவோர்களும் நான் கோவப்பட மாட்டேன். நீங்கள் என் மீது கற்களால் எறிந்தால் நான் அதை கனிகளாக்குவேன். நான் நடந்து வார பாதையில் முட்களை நட்டு வைத்தால் நான் அந்த முட்களை பூக்களாக்குவேன். நீங்கள் என் மீது சேறு வீசினால் நான் அதை சிந்தாமறையாக பார்ப்பேன். எனவே என்னுடைய விமர்சன பேச்சுக்களுக்கு நீங்கள் எதிர்கருத்து சொல்லுவர்களை நான் கோவப்பட மாட்டேன். எல்லாம் என்னுடைய உறவுகள். என்னை புகழவர்களையும் நான் சந்தோஷமாக உறவாத்தான் பார்ப்பேன். ஆகவே உங்களுடைய கருத்துக்களால் என்னை வளர்க்கும், என்னுடைய பேச்சுக்களால் உங்களை வளர்க்கும். யாவரும் இணைந்து தமிழுக்காக நாங்கள் வாழ்வோம். வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் மாவீரன் நினைவுகளுடன். நன்றி, வணக்கம்.